ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சூப்பரான ஈஸியான டேஸ்டியான ஒரு முட்டை பிரியாணி தான் செய்யப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நான் பாஸ்மதி ரைஸ் 2 டம்ளர் எடுத்து ஊற வச்சுருக்கேன். அடுத்து குக்கரில் 4-5 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். பட்டை, கிராம்பு, லவங்க, அன்னாசி பூ, கல்பாசி, பிரிஞ்சி இலை, அப்புறம் 2 பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். நெய் இருந்தால் நீங்கள் நெய் சேர்த்துக்கலாம். அப்புறம் வெங்காயம், பெரிய சைஸ் வெங்காயத்தை எடுத்து நீட்டாக கட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுங்க. இந்த மாதிரி நல்லா வதங்கணும். வெங்காயம் வதங்கினா தான் சாப்பாடு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம தக்காளி, பெரிய சைஸ் தக்காளி ஒரு 3 தக்காளி சேர்த்துருக்கோம். இப்போ இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். உப்பு சேர்க்காமல் வதக்கி விடுங்க. நல்லா வதங்கி முடிக்கட்டும். நல்லா தொக்கு மாதிரி வதங்கி வரணும். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா தொக்கு மாதிரி வதங்கிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னாக்கா மசாலா சேர்த்துக்க போகிறோம். கரம் மசாலா அல்லது பிரியாணி மசாலா தான் நீங்கள் சேர்த்துக்கலாம். அடுத்து தனி மிளகாய் தூள், தயிர் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு, மல்லித்தூள் 1 ஸ்பூன் அளவுக்கு, மஞ்சத்தூள் தேவையான அளவு, அடுத்து லெமன் ஒரு 1/2 லெமன் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு ஓரமாக வச்சுக்கலாம். புதினா தலையும் சேர்த்துக்கலாம். அடுத்து நம்ம ஒரு 4 முட்டை சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவு, சிக்கன் மசாலா சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். அதாவது பொடி மாஸ் மாதிரி வர வரைக்கும் நம்ம நல்லா கலந்து எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா கலந்துட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னாக்கா ஃபுல்லாக நல்லா கலந்து விட்டணும். நல்லா உதிரியாக வரணும், பொடி மாஸ் மாதிரி. இப்போ பாருங்கள், எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ரைஸை நல்லா ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருந்தோம். அதை இப்போ சேர்த்துட்டு தண்ணி சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துக்குங்க. இப்போ 3 டம்ளர் தண்ணி சேர்த்துட்டேன். 1க்கு 1.5 கணக்கில் நல்லா கலந்து விட்டுட்டு கருவேப்பிலை, மல்லித்தலைலாம் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு இப்போ சேர்த்துக்குங்க. நான் முன்னாடி ஏன் சேர்க்க வேணாம்னா, உப்பு நம்ம முட்டை போட்டு கிளற போகிறனால உப்பு இருந்துச்சுன்னா அதில் உப்பு அதிகமாகிடும். அதனால தான். இப்போ நம்ம எல்லாத்தையும் கிளறியாச்சு. இப்போ மல்லி புதினா சேர்த்துக்கலாம். மல்லி புதினாலாம் சேர்த்தாச்சு. ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வதக்கும் போதும் 1/2 ஸ்பூன் அளவுக்கு இது மாதிரி ரெடி ஆனதுக்கப்புறம் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி வச்சிடணும். வச்சு ஒரு 4 விசில் விட்டு எடுத்தோம்னா போதும். சூப்பரான முட்டை பிரியாணி ரெடி ஆகிடும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காம பெல்